பொதுவாக சொல்ல போனால் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அவருடைய செயல்பாடு நாம் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக எடுத்தோம். ஆந்திராவில் அவர் எப்படி வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு தலைவராக உருவானார். குறிப்பா அவருடைய பகுதி முதல்ல எம்எல்ஏ நின்ன பகுதியே வந்து அதுக்கு பேரே வந்து போர்க்களம். தொகுதியுடைய பேர் ஒரு போர்க்களத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி சதர்ன் ரீஜன்ல ஒரு தாமரை வந்து மிக ஸ்ட்ராங்கா தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக திறம்பட அது மட்டும் கிடையாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர், மிக மிக நெருக்கமானவர். இளம் வயதிலே வந்து பல்வேறு தேசிய லெவல்ல பல்வேறு பொறுப்பை வகித்தவர் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து இவங்களுடைய தலைமையில ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி மற்றும் கிரண் ரெட்டி தலைமையில் தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆர்டிகல் காஷ்மீர் காலகாலமாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையை தீர்த்த நம்மளுடைய அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய பாராட்டை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். அதாவது இவருடைய ஆளுமையில இணையா இருந்து இன்னைக்கு வந்து காஷ்மீர் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து உருவாக்கிறாங்க. யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ காஷ்மீர்ல எதெல்லாம் நடக்குன்னு எதிர்பார்த்தாங்களோ எதிர்கட்சி எல்லாமே அதை எல்லாமே தவிடுபடியாயிட்டு இன்னைக்கு வந்து காஷ்மீர் வந்து மற்ற மாநிலங்கள் போல ஒரு அமைதியான நிலைமைக்கு உருவாவதற்கு காரணமான அமைச்சர் அவர்களுக்கு வந்து நம்ம புதுச்சேரி மாநிலம் சார்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சிக்காக கஷ்டப்பட்டுக்கிறார். ஃபுல்லாவே சிறு வயது 17 வயசுல ஜாயின் பண்ணவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 வயசு வரையும் வந்து பிஜேபின்ட்டு கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்தமா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சிந்தனை எல்லாமே அதுல பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு நேர்மையானவர், உண்மையானவர். கட்சி மேல அவ்வளவு பற்றுடைய அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசுறது மூலியமா எப்படி ஆந்திராவில் வந்து முதல் தாமரை அடிகோல் நாட்டுறதுக்கு வந்து காரணமா இருந்தாரோ அதே மாதிரி புதுச்சேரியில இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் வந்து இன்னைக்கு இருட்டா இருக்குதுன்றது இது மூலியமா தெரியுது. கண்டிப்பா அவருடைய பேச்சின் மூலம் அவர் பேசினே இருக்கிறதுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா வெளிச்சம் வரப்போகுது. கண்டிப்பா அந்த வெளிச்சத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வந்து தயாரா கண்டிப்பா வரும். இன்னைக்கு வந்து ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் மேல பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய செயல்பாடு. அதுல ஒரு விஷயத்த நாம சொல்லுவோம், அவரும் நாமளும் வந்து கண்டிப்பா ஒண்ணுதான். ஆந்திராவினுடைய ஒரு பகுதி ஏனமும் தெலுங்குல வந்து நம்ம வந்து ஒரு பகுதியில் இருக்கிறதுனால அவர் இன்னைக்கு வந்து நம்ம மையில பேசுறது நம்மளுடைய மாநிலமா தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய மாநிலத்தினுடைய ஒரு பகுதி ஆந்திர பிரதேசத்துல வைசாக் கிட்ட இருக்கிற நம்மளுடைய ஏனம் பகுதியில வந்து மக்கள் பேசுகின்ற மொழி வந்து தெலுங்கா இருக்கு. அதனால தெலுங்கு மொழியும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மக்களுடைய ஒரு மொழியாக அங்கீகரிக்கப்பட்டதனுடைய விளைவாக அவரும் நம்மளுடைய மாநிலத்தார் என்ற ஒரு முறையில் வந்து இன்னைக்கு நம்மளிடம் அனைத்து நிர்வாகிகளிடம் வந்து உரையாற்றுவார். இந்த உரை வந்து அற்புதமான உரையா இருக்கும். அதனால இன்னைக்கு அவருடைய நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். நன்றி. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். We welcome Honorable Minister to deliver his presidential address. अभी मिनिस्टर जी का भाषण होगा. भारत माता की जय. लैपटॉप ले आप. हेलो. हाँ जी शुरू करिए. Good morning. Good morning. Good morning. Namaste. Laptop. Namaste. Namaste. Yes. Yes. Yes, we can hear you. நமக்கு அந்த லிங்க் அனுப்புங்களாம்பா. ஏன்பா என்னப்பா வெப்எக்ஸ் லோட் பண்ணுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்துக்கலாம். நீங்க எத்தனை வந்திருக்கீங்க?
அதில் எடுங்க. திருப்பி வைங்க சார். திருப்பி வைங்க. அப்படியே வைங்க சார். தேங்க்யூ சார். ஆமாம் Please பண்ணுங்க அவரோட. மினிஸ்டர் பெருசாக இருக்குங்க சார். மினிஸ்டர் மட்டும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு. ஆமாம். மைக் வைங்க சார். மைக் வைங்க. இது லைவ் போகுது, நீங்கள் குறுக்கு போகாதீங்க. போக மாட்டோமா? கை ஓகே ஓகே. விஜய் இங்கே ஆடியோ ஆஃப் பண்ணுறேன். இதில் ஆஃப் பண்ணிட்டியா? ஸ்டேஜ் கடவுள் வீடியோ தான் அதில் வருது. எங்கே வீடியோ அவர் என்ன சொல்கிறேன்னு காதில் இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறேன்னு காதில் இல்லை. அது வேணும்ல, அவரோட ஸ்பீச் வேணும். ஹெட்செட் போட்டு. ஹெட்செட் இல்லையா வண்டியில் எனக்கு. ரெடியா? ரெடி போடுங்க. இங்கே வந்து போட்டுரு. அன்மியூட் பண்ணிட்டு உள்ள வராங்க. அதுதான் பவர் வரட்டும். வேறு ஒரு மொபைல் ஆக்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிட்டு வேறு பண்ணுங்க. ஃபோனில் இருந்தது ஆஃப் பண்ணிட்டீங்களா? நெட்டு தீர்ந்து மாட்டேன். சரி விட்டுருங்க. ஏசி எல்லாத்தையும் போடுங்க. போடுங்க. ஏசி பண்ணுங்க. ஒயர்ப்பா ஒயர்ப்பா.
சாய்னா जी ஆ जी இல்லை சாயாமல் அப்படியே உட்காந்து நல்லா போயிடுது குறுகுறுக்கு போகாதீங்க குறுகுறுக்கு போகாதீங்க இல்லை அப்படியா சார் சார் சொல்லுங்க சார் டக்கு உட்காருங்க சார் போன் போன் ஃபோட்டோ வந்து என்னண்ணே பின்னாடி வாங்க லைவ் போயின்னு இருக்கும்போது ஒரே படம் தான் ஓடி போயிடும் சார் மறையுது என்ன சார் அந்த பக்கம் தலைவாங்க சார் are adopted, and of course, keeping in mind the culture and the French impact in the mind to make it a more beautiful and comfortable city. The JITMAN, the Jawaharlal Nehru Institute of Postgraduate Medical Education and Research Hospital annexing in Karaikal almost a 1,000 crore project to crore fund needs to be in the around Karaikal region of Puducherry. Mega railway projects through East Coast Road connecting Chennai to Kanyakumari via Puducherry and Kadalur. I must also mention the central government initiative to improve tourism in Puducherry. COVID-19 coronavirus pandemic stunned the whole world by its rapid growth and morality weight. But the manner in which Modi government handled the situation to minimize the impact of COVID-19 coronavirus was well appreciated by every country. To ensure the safety. So before any country even thought of lockdown, he came to surprise the whole world by announcing the complete lockdown. India's death rate due to the coronavirus is very low when compared to the density of our population in our country. Yes, our economy is suffering, but we are in safe. We have energy to fight and improve our economy. Now the central government had come out with Pradhan Mantri Garib Kalyan Yojana, Atmanirbhar Bharat Abhiyan scheme. Every industrial and agriculture sector, street vendors, business sector are taken care by the central government, including farmers, poor people, workers, every community, by providing them enough funds to revive their business activity, their livelihood. Opposition parties are telling you are only pumping in more loans and increasing the current debate of investors
Instead, they wanted to distribute some free money, but they are forgetting the proverb. It is a better to teach fishing than offering a fish. Atmanirbhar Bharat Abhiyan will provide 10,000 rupees to every woman in self-help groups members and rupees 2 lakhs to WSH group for improving their business. All MSMEs industries can increase their loan limit by another 20%. Puducherry may be very small union territory, but it has very special unique characters, special features. Otherwise, French would not have chosen this place for establishing their colony. Poet like Mahakavi Bharatiya, Puvendra, Bharatidasan, Puduvai, Shivam, and many more glorified Tamil and Saiva literature have blossomed from Puducherry and Karakalam region. Puducherry was a base in South our freedom struggle. Freedom fighters were hiding in French control Puducherry and fought against British. That's why very good, sensitive, patriotic people of Puducherry have mistaken that present Congress company to the party which fought for our freedom. Present day Congressman party is greedy, selfish, and want people to remain in poverty and problems, so that they can command over them. Puducherry had been continuously ruled by Congress party for so long, but the Indian territory still remained as if it was during our independence. No big improvement, no big industries, no sector of employment in Puducherry, no sector of empowerment in Puducherry, no focus in public health in Puducherry, no focus in public welfare in Puducherry. And the very good people of Puducherry have not understood that they are taken for a raid by ruling Congress party. I inquired officially the status of Puducherry. The ruling Congress party have run by state their mismanagement and negligence. Legendary Anglo-French textile, electric mill is closed. Everybody knows. State government are failed to bring the mill and profit-making side. Now landmark Puducherry name of quality symbol. An industrial house which provides employment, thousands of families is coming for closer to once for all. Swadeshi mill, Bharati mill, Spinco mill, sugar mill, all are closed. Congress is good in closing everything. I was even told that state government have failed to pay the insurance premium for the prestigious project of Ayushman Bharat Beneficiaries Scheme. Public during the Corona period are finding it difficult to get medical facilities
from hospitals. Congress government is carelessly playing with the lives of general public. More than 10,000 government employees working in cooperative societies, federation, staff like Puducherry Agro Services, Industries Corporation, Puducherry Cooperative Milk Producers Federation, Puducherry Fabrics, Puducherry Road Transport Corporation will not pay their salaries for more than 8 months. This is the overall unemployment on one side, but on the other side, government has raised their vacancy posts for more than 9,000 vacancies. The big problem of the present Congress government in Puducherry is gross diversification of funds allocation by the central government periodically. It is totally by the negligence of the Congress government. That for more than 7 years, one small bridge in Arunachalam is waiting for completion. I still wonder how the very good people of Puducherry are not getting angry on the present government. I recently came to know through media this week about the 2 major liquor industries of Puducherry have cheated central excise by manipulating hologram stickers. Many hundreds of the common people's money have been looted with the consent of the ruling Congress party or Congress leaders. Cable TV Puducherry not giving proper accountability for the service tax collected by them. There again public money is looting. Central government schemes and welfare measures are not properly implemented in Puducherry state. They are worried about their welfare schemes are implemented, and in the credit will go to the BJP and Modi ji. Congress will lose their leftover grassroots in coming period. I am wondering again the goodness of the people of Puducherry. There was tolerance level. Even after seeing the incompetency for us, mismanagement for decades, malpractices for generations, but still the Puducherry people tolerant problems like pandemic issues, natural disaster can be excluded, but not negligence and non-performance. It is time for people of Puducherry to think for corruption-free government, corruption-free governance. So my dear friends of Puducherry, I tell you all that to witness the real growth and improvement of your state for a courageous welfare package development in economy. You must look at change in government, change in views, change in vision, mission and plans. In the forthcoming elections, you must call Modi ji to take care of your state. Future BJP government in Puducherry will bring the real welfare, real growth, real improvement and build a wealthy, modern Puducherry. అందరికీ నమస్కారం. మీకు అందరికీ తెలుసు అనేకంగా అభివృద్ధి పాండిచ్చేరి పూర్తిగా కాంగ్రెస్ నాయకత్వంలో
అనేక రకాల నష్టాలను ఈరోజు పాల్పడతా ఉంది, అవినీతికి పాల్పడతా ఉంది, పెద్ద ఎత్తున దోపిడీ వస్తా ఉంది, కేంద్ర ప్రభుత్వ పథకాలు ఈరోజు నిర్వీర్యం చేస్తా ఉంది. కాంగ్రెస్ పార్టీ పుదుచ్చేరిలో ఒక ప్రైవేట్ లిమిటెడ్ కంపెనీగా మారిపోయింది. కాబట్టి మీ అందరినీ కోరుతా ఉన్నాను, రానున్న రోజుల్లో మోడీ గారి నాయకత్వంలో భారతీయ జనతా పార్టీకి మనం పటిష్టం చేయాల్సిన అవసరం ఉంది. ఇంటింటికి తీసుకెళ్ళాలి, ప్రతి పోలింగ్ బూత్ కు తీసుకెళ్ళాలి, ప్రతి గ్రామానికి తీసుకెళ్ళాలి, ప్రతి వ్యక్తిని మనం కలవాలి. ఆ రకంగా రానున్న ఎన్నికల్లో భారతీయ జనతా పార్టీని గెలిపించాలి. ప్రత్యేకంగా యానం సంబంధించినటువంటి మిత్రులు కూడా కోరుతా ఉన్నాం, మీకు ఏ ప్రాబ్లం ఉన్నా కేంద్ర మంత్రిగా నేనున్నాను, మీ అందరికీ అన్ని రకాలుగా అండగా ఉంటాను. నేనదే ఒక యూటీ ఇన్ఛార్జి మినిస్టర్ గా కూడా కోరుతాను, మీరెవరికి భయపడాల్సిన అవసరం లేదు. మీరు పూర్తి స్థాయిలో విశ్వాసంతో మన పార్టీ కోసం పనిచేయండి, పార్టీ అభివృద్ధి కోసం పనిచేయండి. వచ్చేటువంటి ఎన్నికల్లో భారతీయ జనతా పార్టీని పుదుచ్చేరి అసెంబ్లీ పైన బీజేపీ జెండా ఎగిరే విధంగా మీరందరూ ప్రయత్నం చేయాల్సిందిగా మీ అందరినీ కోరుతా ఉన్నాను. యానానికి సంబంధించి కార్యకర్తలు ఏ అభ్యంతరం ఉన్నా, ఏ కష్టం వచ్చినా, ఏ సమస్య ఉన్నా నన్ను అడగాల్సిందిగా కోరుతా ఉన్నాను. తప్పకుండా మీ అందరికీ అండగా ఉంటానని చెప్పి కూడా నేను మనవి చేస్తా ఉన్నాను. మోడీ గారి నాయకత్వంలో ఈ రోజు అవినీతి కాంగ్రెస్ ను మనం గద్దె దింపాల్సిన అవసరం ఉంది, దోపిడీ కాంగ్రెస్ ను గద్దె దింపాల్సిన అవసరం ఉంది. ఒక ఫ్యామిలీ రూల్ ఒక డిజైర్ మనం ఈ రోజు గద్దె దింపాల్సిన అవసరం ఉంది. కాబట్టి మీ అందరినీ కోరుతాను, వంశ పాలనగా పెట్టుకున్నటువంటి కాంగ్రెస్ పార్టీ అవినీతి పాలనతో ఈ దేశాన్ని దోపిడీ చేసినటువంటి కాంగ్రెస్ పార్టీ ఈరోజు అనేక రకాలుగా ప్రజలను వంచిస్తా ఉన్నది. ఈరోజు ముఖ్యంగా పుదుచ్చేరిలో గత అనేక రోజులుగా ఈరోజు ఈ కాంగ్రెస్ పార్టీ అనేక రకాల అవినీతికి పాల్పడుతున్నది. కోట్ల రూపాయలు పుదుచ్చేరి అభివృద్ధి కోసం ఖర్చు పెట్టాల్సినటువంటి ప్రజాధనాన్ని దోపిడీ చేస్తున్నటువంటి పరిస్థితి కాబట్టి నేను కార్యకర్తలందరినీ కోరుతా ఉన్నాను, ఆత్మవిశ్వాసంతో ముందుకెళ్ళండి. కార్యవర్గ సభ్యులందరినీ కోరుతా ఉన్నాను, అన్ని జిల్లాలో ఉన్నటువంటి మిత్రులను కోరుతా ఉన్నాను, ధైర్యంతో ముందుకెళ్ళండి. వచ్చేటువంటి ఎన్నికల్లో మనకే భవిష్యత్తు ఉంది. మన భారతీయ జనతా పార్టీ మంచి మెజార్టీతో ఈరోజు గెలవాల్సిన అవసరం ఉంది. యానాంలో గెలవాలి, పుదుచ్చేరిలో గెలవాలి, పాండిచ్చేరిలో గెలవాలి, అన్ని జిల్లాలలో గెలవాలి. ఈరోజు అసెంబ్లీ ఎన్నికల్లో బీజేపీ గెలివే విధంగా ఈరోజు పుదుచ్చేరి ప్రజలు ఎంతో ఆశతో ఎదురు చూస్తున్నారు. నాకు పూర్తి విశ్వాసం ఉంది, నరేంద్ర మోడీ గారి నాయకత్వంలో వచ్చే శాసనసభ ఎన్నికల్లో పుదుచ్చేరిలో భారతీయ జనతా పార్టీ కమలం పువ్వు జెండా ఎగరాలి. మనమంతా కూడా అధికారంలోకి వచ్చి పుదుచ్చేరిని అభివృద్ధి దిశలో తీసుకెళ్ళాలి. పుదుచ్చేరి అంటే డెవలప్మెంట్, పుదుచ్చేరి అంటే నీతి నిజాయితీ, పుదుచ్చేరి అంటే కమలం పువ్వు జెండా, పుదుచ్చేరి అంటే భారతీయ జనతా పార్టీ. ఆ రకంగా పుదుచ్చేరిలో మనము మంచి నాయకత్వంలో ముందుకెళ్ళాలి. నరేంద్ర మోడీ గారు గొప్ప నాయకుడు, అటువంటి వ్యక్తి ఈ దేశ ప్రధానమంత్రిగా రావడము మన అదృష్టము. ఆయన నాయకత్వంలో పుదుచ్చేరి ప్రజలను కూడా సంఘటితం చేయాల్సిందిగా మీ అందరినీ కోరుకుంటూ సెలవు తీసుకుంటున్నాను. నేను ఈ యొక్క పుదుచ్చేరి భారతీయ జనతా పార్టీ కార్యవర్గ సమావేశానికి ఆహ్వానించి మీతో ఈ రకంగా మాట్లాడే అవకాశం కల్పించినటువంటి భారతీయ జనతా పార్టీ పుదుచ్చేరి రాష్ట్ర శాఖకు నేను మనస్ఫూర్తిగా ధన్యవాదాలు తెలియజేస్తూ సెలవు తీసుకుంటున్నాను. జై హింద్, భారత్ మాతా కీ జై, నమస్కారం, వనక్కం. Thank you very much, Honorable Minister जी. हमको ऐसे लगा छत्रपति शिवाजी जी का एक भाषण, जो जब वो वॉर में जो भाषण दिए थे, ऐसे वंडरफुल स्पीच we had, that too in Telugu. When you started, you were spontaneous. So I'm just going to brief shortly about your speech to our Karyakartas here. வெகு சுருக்கமாக அமைச்சர் அவர்களின் உரையை
தலைவர் ஆணைக்கிழங்க நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றதுக்கு வந்திருக்கேன். தெலுங்குல ஆரம்பிச்சோடனே அவர் நல்ல பிச்சு உதறினார். அப்படியே மாவீரன் சிவாஜியோட உரை மாதிரி இருந்தது அதுல அவங்க பேசினது. ரொம்ப சுருக்கமா அவர் என்ன சொன்னாரு, நம்ம புதுச்சேரியில வந்து அதுக்கு நான் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புதுச்சேரியில இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வளர போகுது, கமலப்பூ கொடி பறக்க போகுது. புதுச்சேரியில் இனிமே பாரதிய ஜனதா கட்சி நீதி நேர்மையான ஆட்சி மலர போகுது, மோடிஜி அவர்களின் ஆட்சி மலர போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு எனக்கு தெலுங்கு அந்த அளவு தெரியாட்டி கூட அர்த்தம் அந்த அளவு புரியுற அளவுக்கு அவரோட உணர்ச்சி வேகம் இருந்தது. காங்கிரஸ் கட்சியை குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்து விட்டது அப்படின்னாரு. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க எல்லாரும் கண்டிச்சு இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மலர்ச்சியும் நேரம் வந்துருச்சுனாங்க. முன்னதாக அவர் ஆங்கிலத்தில் ஆற்றிய உரையில வந்து நம்ம மத்திய அரசின் மிக பல திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னாங்க. ஜன்தன் வங்கி கணக்கு தொடங்கினப்ப எதுக்குன்னு எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஹா இவ்வளவு இதுக்கு மரியாதை இருக்கா, இவ்வளவு இதுல பலன் இருக்கா, ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின் அப்புறம் கேட்டாங்க, வை அப்படின்னு முன்னாடி கேட்டாங்க, அப்புறம் ஹவ்னு மாறிட்டாங்க ஆச்சரியப்பட்டு அப்படின்னாரு. அதே மாதிரி உஜ்வாலா ஸ்கீம்ல பெண்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பலன்கள், அவங்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைன்ல கிடைச்ச அரிசி பருப்பு அதுல கிடைச்ச வசதிகள், அப்புறம் கொரோனா நேரத்துல வந்து கிசானுக்கு எல்லாம் கிடைச்ச கிரெடிட் கார்டு அந்த அதன் மூலமா கிடைச்ச உதவிகள் அப்படின்னு இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து நிறைய பட்டியல் வந்து வரிசையா சொல்லிட்டே போனாங்க. பிரதான் மந்திரி ஸ்கீம், அடல்ஜி ஸ்கீம், ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு எல்லா திட்டங்களையும் வேகமா பட்டியலிட்டாங்க. காலம் இல்லாததால் ஏற்கனவே நம்ம பவருக்கு வர்றதுக்கு நிறைய சோதனைகள் இங்கேயே பார்த்துட்டோம் நம்ம. அதனால நேரத்தின் நன்மை கருதி சுருக்கமா சொல்றேன். அதே மாதிரி இங்க மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய திட்டங்களையும் பட்டியலிட்டாங்க. நமக்கு புதுசா புது பொலிவோட ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது, ஜிப்மர் காரைக்கால்ல வந்து ஹாஸ்பிட்டல் புதிய பரிமாணத்தில் வரப்போகுது, ஸ்மார்ட் சிட்டியா புதுச்சேரி தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் இங்க காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது கொஞ்சம் கூட அவர் வந்து அதை பத்தி யோசிக்காம நம்ம பிரதமர் இவ்வளவு திட்டங்கள் செய்யறாருன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தா இன்னும் எவ்வளவு செய்வாங்க அப்படின்னு அவரு ஒரு இது சொன்னாரு. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு மக்களை அவர் நினைக்கிறார், மக்களை நேசிக்கிறார், மக்களுக்கு செய்யறாரு. யார் ஆட்சி என்னெல்லாம் கவலைப்படல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷனை மட்டும் பாக்குற கட்சியே இல்லை அப்படின்னு அவரு சொன்னாரு. டூரிசம் டெவலப் பண்றதுக்கு சொன்னாங்க. கொரோனா காலகட்டத்தில் வந்து உலகமே ஸ்தம்பிச்சு போய் இட் வாஸ் ஸ்டண்ட் அப்படின்னு சொன்னாரு, நின்று இருந்தது. ஆனா பாரத பிரதமர் ஒரு நிலைப்பாடு எடுத்தார். உலகமே ஸ்தம்பிச்சிருந்தப்ப நம்ம முதல்ல ஹெல்த்தை பார்த்துக்குவோம், வெல்த் அப்புறமா பார்ப்போம் அப்படின்னாரு. அதனால இன்னைக்கு குறைந்த அளவு இறப்பு சதவீதம் இந்தியாவில் இருக்கு நம்ம மக்கள் தொகையோட ஒப்பீடு பண்ணும்போது. அந்த குறைந்த ஒப்பீடுல நம்ம இனிமே உடம்பெல்லாம் பார்த்து வெகு குறைந்த அளவு தான் இறந்திருக்காங்க. இனிமே நம்ம வந்து எக்கானமி பார்த்துக்கலாம். we are safe now we can take care of the economy அப்படின்னு பிரதமர் செஞ்சிருக்கார். அதே மாதிரி ஆத்ம நிர்பர் பாரத்ல வந்து ஏன் இலவசமா பணம் கொடுக்கல கடன் கொடுக்குறாங்கன்னாங்க. ஒருத்தருக்கு வந்து மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது தான் நல்லது, ஒரே ஒரு மீன் கொடுத்து இப்போதைக்கு சாப்பிட்டுக்கோன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவரு அதுக்கு அழகான விளக்கம் கொடுத்தாங்க. இது வந்து நீண்ட காலமா யோசிச்சு புதுச்சேரியோட புண்ணிய பூமி, நிறைய கவிஞர்கள், அறிஞர்கள், பாரதியார், பாரதிதாசன், புதுவை சிவம், இன்னும் இந்த மாதிரி ஆன்மீக பெரியோர்கள், அரவிந்தர் போன்றவர்கள் எல்லாம் பிறந்த பூமின்னு ரொம்ப பெருமைப்பட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி பூமியில வந்து புதுச்சேரியின் ஆட்சி மலரும் காலம் வெகு விரைவில் வருகிறதுன்னு ஆணித்தரமாக சொன்ன அமைச்சர் அவர்களுக்கு நமது செயற்குழுவின் சார்பில் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you very much, Minister Ji. We were so impressed by your extempore speech. It was so emotional. We would like to see you really on stage instead of in this virtual rally. We would be glad to invite you in person and see your speech. Thank you very much. Thank you. I will also going to visit next month in Puducherry. Thank you very much. Thank you. நன்றி. திருமதி லதா அவர்கள் நமது மாநில செயலாளர். இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சாமிநாதன்ஜி அவர்களுக்கும், பொதுச் செயலாளர்கள் ஏமனம் செல்வம்ஜி, மோகன்குமார்ஜி அவர்களுக்கும், மற்றும் சிறப்பு அழைப்பாளராக நம்மளுக்கு சிறப்பாக மொழிபெயர்ந்த நமது ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி ஜி அவர்களுக்கு நன்றி. நமஸ்கார் ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.
அடுத்ததாக இரங்கல் தீர்மானத்தை மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சாய் சரவணகுமார் அவர்கள். நமது பாரதத்தின் புண்ணிய பூமியில் பிறந்து சில காலம் நம்மோடு பழகி நாட்டுக்காகவும் கட்சிக்காகவும் பணியாற்றி நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது கட்சி தொண்டர்களுக்கும் சமூக பணியாளர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மனித குலத்திற்கு எதிரான கொரோனா தொற்றுநோய் பரவல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டு தங்களின் இன்னுயிரை நீத்த மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், நோய் தொற்றால் பாதிப்படைந்து மரணமடைந்த பொதுமக்களுக்கும் இரங்கல் தெரிவித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்து கட்சியை தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்று நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பலமுறை புதுச்சேரி மாநிலத்தில் ஆலோசனை வழங்கி வரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் KS லட்சுமணன் ஜி அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தும் இந்திய சீன எல்லையில் தேசம் காக்க ஆயுதமின்றி துணிச்சலோடு போரிட்டு வீர மரணமடைந்த 40 இந்திய வீரர்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் பந்திப்பாரா மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் ஷேக் வாசிம் பாரி மற்றும் அவரின் தந்தை பஷீர் அகமது அவர்களின் சகோதரர் உமர் பஷீர் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டதற்கும் மேற்கு வங்காள பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திபேந்திரநாத் ராய் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்தும் பாரில் எல்லா தேசங்களிலும் எங்கள் தேசம் உயர் தேசம் என்று தேசபக்தியை மனதில் ஊட்டிய மகாகவி பாரதியார் அவர்களின் சீடரும் தமிழ் மொழிக்காக பாடுபட்ட பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் மகன் எழுத்தாளர் மன்னர் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வம் ஜி அவர்களின் மனைவியார் திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களின் மறைவிற்கும் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி அவர்களின் தாயார் திருமதி பச்சையம்மாள் அவர்களின் மறைவிற்கும் உழவர்கரை தொகுதி மாநில செயற்குழு உறுப்பினர் கருணாகரன் அவர்களின் ஒரே மகள் அரிணி அவர்களின் மறைவிற்கும் காரைக்கால் முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியன் அவர்களின் தாயார் வேதாம்பாள் அவர்களின் மறைவிற்கும் காரை மாவட்ட துணைத் தலைவர் பழனிவேல் அவர்களின் மைத்துனர் சக்திவேல் அவர்கள் மறைவிற்கும் திருநள்ளாறு தொகுதி செயலாளர் ராஜேந்திரன் அவர்களின் துணைவியார் திருமதி கலையரசி அவர்களின் மறைவிற்கும் திருநள்ளாறு தொகுதி செயலாளர் தாயார் திருமதி கல்யாணி அவர்கள் மறைவிற்கும் காரைக்கால் மேல ஆசக்குடி பாஜகவின் தீவிர உறுப்பினர் முத்து அவர்கள் மறைவிற்கும் இந்த இளைஞரணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மறைவிற்கும் இளைஞரணி வில்லியனூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு வி குமார் அவர்கள் மறைவிற்கும் மற்றும் உசுறு தொகுதி பொறுப்பாளர் பாரதி அவர்கள் தாயார் திருமதி தேவகி அவர்கள் மறைவிற்கும் மாநில பொறுப்பாளர் திரு KG சங்கர் MLA அவர்களின் தாயார் திருமதி லட்சுமி கோபாலன் அவர்களின் மறைவிற்கும் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் செல்வகுமார் தந்தை திரு விஸ்வநாதன் அவர்களின் மறைவிற்கும் வில்லியனூர் மகளிர் அணி தலைவி திருமதி சந்திரா அவர்களின் மறைவிற்கும் வில்லியனூர் இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் திரு குமார் அவர்களின் மறைவிற்கும் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர்
தட்சிணாமூர்த்தி அவர்களின் தாயார் திருமதி பச்சையம்மாள் அவர்களின் மறைவிற்கும் கோபியார்களின் தந்தையார் அவர்களின் மறைவிற்கும் மற்றும் செயற்குழு இரங்கல் தெரிவித்து மாநில செயற்குழு இரங்கல் தெரிவித்து அவர்களின் ஆன்மா நற்கதி அடைய இறைவனை பிரார்த்தித்து ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துமாறு வேண்டுகிறோம். பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழுவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் திரு சாமிநாதன்ஜி எம்எல்ஏ அவர்களே, முன்னிலை வகிக்கும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஏம்பலம் செல்வம்ஜி அவர்களே, இந்த செயற்குழுவிற்கு காணொலி மூலமாக டெல்லியிலிருந்து நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு வழிகாட்டியிருக்கும் தேசத்தின் உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன்குமார் ரெட்டிஜி அவர்களையும், நன்றி உரை கூறிய லதா அவர்களையும், இரங்கல் தீர்மானம் வாசித்த மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு சாஜி சனல்குமார் அவர்களையும், இரண்டாவது அமர்வில் தீர்மானத்தை சமர்ப்பிக்க இருக்கும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் திரு தங்கவிக்ரம்ஜி அவர்களையும், இபுக்கை சமர்ப்பிக்க இருக்கும் திரு மீடியா கோ கன்வீனர் திரு ஸ்ரீகாந்த்ஜி அவர்களுக்கும், நமக்கு இரண்டாவது அமர்வில் வழிகாட்ட இருக்கும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ்ஜி அவர்களுக்கும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த செயற்குழுவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமாக உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் உலகம் முழுக்க கொரோனா பெரும் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உலக நாடுகள் வியக்கும் வண்ணம் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சமயோஜித நடவடிக்கையால் நம் நாட்டை மிகப்பெரிய அழிவிலிருந்து பாதுகாத்துள்ளார். மார்ச் 22ஆம் தேதி நாடு முழுக்க ஒரு நாள் சுய ஊரடங்குடன் அன்று மாலை கைதட்டி கொரோனாவை ஒன்றிணைந்து எதிர்கொள்ள நாட்டு மக்களை ஒருங்கிணைத்த செயல் பாராட்டுக்குரியது. அதனைத் தொடர்ந்து 4 கட்டங்களாக பொது முடக்கத்தை அறிவித்து தொற்று நோய் சமூக பரவலாக மாறாமல் தடுத்ததோடு கொரோனா நோய் தொற்று நடவடிக்கைக்கான அனைத்து கட்ட நடவடிக்கைகளையும் உள்நாட்டிலேயே போர்க்கால அடிப்படையில் தயாரிக்கும் திறன் வளர்த்து நம் பாரதத்தின் சுயசார்பு நிரூபித்து சாதனை படுத்தியது பாராட்டுக்குரியது. மேலும் நாடு முழுக்க வேலை வாய்ப்பால் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்காக கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 80 கோடி மக்களுக்கு 8 மாத ரேஷன் வழங்கிய ஒரு மாபெரும் தலைவரை இந்த மாநில செயற்குழு பாராட்டுவதோடு, இந்த புதுச்சேரி மக்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 9299 விவசாயிகளுக்கு 1.85 கோடி ரூபாய் வழங்கி இந்த மாநில விவசாயிகள் பயனடைந்திருக்க நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 13,526 மகளிருக்கு 3 மாத கேஸ் இணைப்பிற்காக 2.4 கோடி ரூபாய் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, புதுச்சேரியில் 90,000 ஜன்தன் வங்கி கணக்கில் 3 மாதம் 500 ரூபாய் செலுத்திய மொத்தம் 4.15 கோடி செலுத்தியதற்கு இந்த தீர்மானம் நன்றி தெரிவிப்பதோடும், புதுவையில் 6.5 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அரிசி பருப்பை வழங்கியதற்கு இந்த செயற்குழுவானது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த
கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் தொழில்கள் பாதிக்கப்பட்டதை நிறுத்துவதற்காக ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் அடிப்படையில் 20 லட்சம் கோடியை குறு சிறு தொழில் மீட்க மத்திய அரசு மிகப்பெரிய பொருளாதார திட்டத்தை நிறைவேற்றி தந்ததை நாம் மனதார பாராட்டுகிறோம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் சிறு குறு தொழில்களையும் விவசாயிகளுக்கும் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கும் தெருவோர வியாபாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் சுயதொழில் செய்வதற்கும் மிகப்பெரிய பேருதியாக இருந்தது என்பதை இந்த செயற்குழு நினைவு கூறுகிறது. 500 ஆண்டுகள் வரலாற்று போராட்டத்திற்கு பிறகு நிரந்தர தீர்வு கண்டு ராம ஜென்ம பூமியில் நாட்டின் 130 கோடி மக்களின் ஆசியோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 8/8/2020 ஸ்ரீ ராமருக்கு ஆலயம் அமைக்க அடிக்கல் நாட்டியதற்கு எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 34 ஆண்டுகள் காலத்திற்கு பிறகு உலக தரம் வாய்ந்த ஒரு தேசிய புதிய கல்விக் கொள்கையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதோடு புதுவையில் கொரோனா தொற்றை கண்காணித்து ஆலோசனை வழங்க மத்திய குழு அனுப்பியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புதுச்சேரிக்கு கொரோனா நிவாரண நிதியாக 3 கோடி வழங்கியதற்கும் எங்களுடைய மாநில தலைவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஜிப்மர் மருத்துவமனையில் கூடுதலாக 700 கொரோனா பெட் அமைத்து இந்த மக்களை பாதுகாக்க உதவிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாநில செயற்குழு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இந்த செயற்குழுவானது கடந்த ஆண்டில் இருந்து நாம் அறிக்கையை வாசிக்க வேண்டும். ஆனால் நேரம் கருதி 16/2 சுருக்கமாக சில பணிகளை மட்டும் இங்கே அறிக்கையாக நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். 16/2/2020 மாநிலம் முழுக்க 30 தொகுதியிலும் 28 மாத ரேஷன் அரிசி வழங்குவதற்காக வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். 15/3/2020 அன்று மாநிலம் முழுக்க 30 தொகுதியிலும் பொது பணித்துறை ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்காத காங்கிரஸ் அரசை கண்டித்து நாம் போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். 22/3/2020 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நம் நாட்டை பாதுகாக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நாள் சுய ஊரடங்கு கட்டுப்படுத்தி அன்று மாலை மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் கைதட்டி பாராட்டு தெரிவித்ததோடு அதன் பின் 24ஆம் தேதி தொடர்ந்து 4 கட்ட பொது முடக்கத்தின் மூலமாக இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 28/3/2020 அன்று பாரத பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க ஃபீல்ட் த நீடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவளிக்கும் சேவையை மாநிலம் முழுக்க நாம் தொடங்கினோம். ஏப்ரல் 5ஆம் தேதி நமது அகில பாரத தலைவர் திரு JP நட்டா அவர்கள் காணொலி மூலமாக மாநில நிர்வாகிகளுடன் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக கலந்துரையாடினார். அன்று மாலை பாரத பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து நிர்வாகிகளும் வீட்டிலேயே விலக்கேற்றி ஒற்றுமையை வலியுறுத்தினோம். ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை அனைத்து கேந்திரத்திலும் கொண்டாடி இருக்கிறோம். 14/4 அன்று பாபா சாஹேப் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாள் மாநிலம் முழுக்க 77 இடங்களில் அன்னாருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, காய்கறிகள் மற்றும் அதற்கு தேவையான பொருட்களை வழங்கியிருக்கின்றோம். 15/5 புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு அரிசி வழங்காததை கண்டித்து மாநிலம் முழுக்க கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் பதாகை ஏந்தி தனிநபர் போராட்டத்தை நடத்தியுள்ளோம். 24/5/2020 புதுவை ஆளும் காங்கிரஸ் ஆட்சியாளர் புதுவையில் நிதி ஆதாரத்தை கொள்ளையடித்ததை கண்டித்தும் அனைத்து மதுபான கடைகளையும் ஓபன் டெண்டர் மூலம் வருமானத்தை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி மாநிலம் முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். 28/5/2020 மாநில தலைவர் தலைமையில் அலுவலகத்தின் சுயசார்பு இந்தியா மூலம் ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். 3/6 மாநில தலைவர் தலைமையில் காணொலி மூலமாக 1 year of மோடி 2 சாதனை விளக்க நிகழ்ச்சி அனைத்து தொகுதியிலும் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. ஜூன் 21 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் மாநிலம் முழுக்க தங்கள் வீடுகளில் சமூக இடைவெளியுடன் யோகா செய்தனர். 23/6 பாரதிய ஜனதா கட்சியின்
நிறுவன தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் 67வது நினைவு தினத்தை அனைத்து கேந்திரத்திலும் கொண்டாடினோம். 25/6 அன்று மாநில தலைவர் தலைமையில் அலுவலகத்தில் கருப்பு தினம் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகளும் அணி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். 27/6 மோடி சர்க்கார் 2 ஓராண்டு சாதனை நிகழ்ச்சி காணொலி மூலமாக மாநில தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக டெல்லியிலிருந்து இணை அமைச்சர் திரு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன்ஜி அவர்கள் கலந்து கொண்டு வழிகாட்டினார். 6/7 பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபன தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் 119வது மாநிலம் முழுக்க தேசிய கொடியேற்றி பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. 14/7/2002 அகில பாரத தலைவர் JP நட்டாஜி அவர்கள் மற்றும் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ்ஜி அவர்களின் காணொலி மூலமாக கொரோனா சேவை பணியை ஆய்வு செய்து வழிகாட்டினார்கள். 15/7 அன்று மாநில தலைவர் தலைமையில் மாநில அலுவலகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் RSS-னுடைய விவாத் பிரச்சாரத்தில் காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு நமக்கு வழிகாட்டினார்கள். 16/7 மாநிலம் முழுக்க கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து முருகப்பெருமானின் உருவப்படத்தை கிட்டத்தட்ட 55,000 ஸ்டிக்கர்களை ஒட்டி வீடுகளில் மாநிலம் முழுக்க நிர்வாகிகள் வீடுகளில் கந்தசஷ்டி பாராயணம் நடைபெற்றது. 5/7 மாநில தலைவர் தலைமையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் அலுவலகத்தில் ஃபீட் த நீடிக்கான நிறைவு நிகழ்ச்சியாக பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டார். அதில் அகில பாரத தலைவர் திரு JP நட்டா அவர்களும் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ்ஜி அவர்களும் கலந்து கொண்டு வழிகாட்டினார்கள். 7/7 மாநில தலைவர் திரு சாமிநாதன் அவர்கள் தலைமையில் அலுவலகத்தில் தேசிய புதிய கல்விக் கொள்கை கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தனியார் பள்ளி தாளாளர்களும் MKR ரங்கநாதன் அவர்கள் தலைமையில் பட்டதாரிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு புதிய கல்விக் கொள்கையை வரவேற்று பாராட்டிய நிகழ்வு நடைபெற்றது. 8/8 அன்று ராமஜென்ம பூமியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் திருக்கரங்களால் ஆலயத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றதை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நிர்வாகிகள் வீடுகளிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்யப்பட்டது. 15/8 சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து கேந்திரத்திலும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினோம். 16/8 முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அன்னாருடைய திருவுருவ படத்தை வைத்து மலரஞ்சலி செலுத்தினோம். 22/8 இன்று கொரோனாவை காரணம் காட்டி விநாயகர் சதுர்த்தியை தடை செய்ய முற்பட்ட காங்கிரஸ் அரசை செயலை கண்டித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைத்து கேந்திரத்திலும் நம்முடைய நிர்வாகிகள் வீடுகளில் வெளியே விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டார்கள். இதுவரையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகளை நாம் இன்று பட்டியலிட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். முதல் செஷன் முடிஞ்சது. சரியா உணவு வேலைக்கு பிறகு 2:30 மணிக்கு சரியான நேரத்தில் 2வது அமர்வு நடைபெறும். 2வது அமர்வு நம்முடைய தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் கலந்து தான் போன வரையே அவங்க டைம் எடுத்து நிறைய டைம் மிஸ் பண்ணீங்க. அதனால் கரெக்டாக அந்த யாரும் என்ன டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைமில் பேசணும். காரைக்கால் மாஹே வேணாம் உங்க எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். மாவட்ட தலைவர் அங்கே கேட்குதா? எல்லாம் கேட்டுங்க. கரெக்டாக 2:30 மணிக்கு 2வது அமர்வுக்கு வந்துடணும். நம்முடைய தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் வர என்ற காரணத்தால் சரியான நேரத்தில் சரியான அமர்வு நடைபெறும். அவங்களுக்கு கொடுத்த நேரப்படி கரெக்டாக அவங்க பேச வேண்டியது இருக்கும். ஆகவே உணவு இடைவேளை சரியாக 2:30 மணிக்கு திருப்பி 2வது அமர்வு ஆரம்பிக்கப்படும். நன்றி, வணக்கம். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு உணவு அறைகளிலிருந்து உணவு அருந்தி உணவை நாள் வரணும். அசோபாவை எங்கேயும் போகக்கூடாது.